வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நோவா நோவா இதோ இந்த இடத்துல இருக்குல்ல, நோவா வால்யூம் இண்டிகேட்டர் ஸ்பிளிட் மேஜிக் கிட்டத்தட்ட 1600 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் இந்த இண்டிகேட்டர் வந்து என் ஃபேவரட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இண்டிகேட்டரில் செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இன்னொன்று, இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளாக் இருக்குல்ல இந்த ஏரியாவில். ஸோ பிளாக் இருந்தால் வந்து யூஸ்வலாக அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லை இந்த ரெட் இருந்தால் மட்டும் எடுப்பாங்க. அதாவது இந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் கிளியராக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இந்த இடத்துல நான் கேன்வாஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் போட்டேன்னா இந்த இப்போ தெரியலாம் கொஞ்சம். அதாவது ரெட்டு கிரீன்னு இருக்கு. ஸோ ஒயிட் இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ வெறும் ரெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல பியரிஷ். வெறும் கிரீன் மட்டும் இருந்துச்சுன்னா, கிரீன் அதாவது கிரீன் ஏரியாவில் இருக்கும்போது ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் படித்த ஸ்ட்ராட்டஜி தான், என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து ஒரு யூனிக் காம்பினேஷன்ல இருந்துச்சு இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் எடுத்து. ஸோ அதனால நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். ப்ளஸ் இந்த இண்டிகேட்டர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேட்டரும் நம்ம போயிடுறோம். அடாப்டிவ் இசட் ஸ்கோர். ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல அடாப்டிவ் இசட் ஸ்கோர். அடாப்டிவ் இசட் ஸ்கோர் ஆசிலேட்டர் குவான்ட் ஆல்கோது கிட்டத்தட்ட 986 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர். பட் இந்த இண்டிகேட்டர் வந்து ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். அதாவது கீழே இருக்கல இந்த இண்டிகேட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது நிறைய வந்து ஃபேக் என்ட்ரிஸ் தரும். ஃபேக் என்ட்ரிஸ் தரதுனால என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த இண்டிகேட்டர் வந்து எடுக்காமல் விட்டுருவாங்க. பட் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒன்ஸ் என்ட்ரி கொடுத்துருச்சுன்னா ஒரு பெரிய பெரிய ரன் தரும். 1:5, 1:6, ஏன் 1:10 வரைக்கும் கூட தரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அடாப்டிவ் இசட் ஸ்கோரில் ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுறதை மட்டும் நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 1-2 லாஸ் இங்கங்கே வரும். பட் ஒரு பெரிய ரிஸ்க் ரிவார்டு உள்ள ட்ரேட்ஸை வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகே. ஸோ இது இந்த இண்டிகேட்டர் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த இண்டிகேட்டரை பற்றி நான் சர்ச் பண்ணி இன்னும் வேறு ஏதாவது நல்ல சூப்பராக வந்து ஒரு கன்ஃபைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வரலாமான்னு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இந்த ஒரு இண்டிகேட்டரோட காம்போ வந்து கிடச்சிது, நோரா வால்யூம் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோரா வால்யூம் இதுக்கு கீழே இருந்துச்சு, அதாவது இந்த ஹிஸ்டோகிராம் வந்து 0 லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம செல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹிஸ்டோகிராம் வந்து 0 லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா பை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த ப்ளூ லைன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த 0 லைனுக்கு கீழே மட்டும் இருக்கக்கூடாது, ப்ளூ லைனுக்கும் கீழே இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ லைனுக்கு கீழே இல்லை. பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ லைன் கீழே இல்லை, இந்த இடத்துல இல்லை. இது ஃபுல்லுமே வந்து சரியாவே இல்லை, ப்ளூ லைன் கீழே இல்லை. அதே போல மார்க்கெட்டும் வந்து இந்த இடத்துல ஃபுல்லும் சைட் பேஸ். இது எப்போ வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இல்லையோ மார்க்கெட் வந்து சைட் பேஸ்ல இருக்கு. எப்போ வந்து இந்த ஹிஸ்டோகிராம் இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இப்படி வருதோ அப்போதான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு டவுனில் இருக்குது. ஸோ இது வந்து ரேஞ்ச் பவுண்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம், இந்த ஹிஸ்டோகிராம் வந்து 0 லைனுக்கு கீழேயும் இருந்து ப்ளூ லைனுக்கு கீழேயும் இருந்தால் நம்ம வந்து செல் எடுக்க போகிறோம். இந்த இருக்குல்ல இந்த இந்த ஹிஸ்டோகிராம் இது வந்து எப்படின்னா அதே தான் இதுவும். இந்த இந்த ப்ளூ லைன் எப்படியோ அதே தான் இந்த பேண்ட்ஸ். இந்த பேண்டுக்கு கீழே இந்த ஹிஸ்டோகிராம் வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேண்டுக்கு கீழே இந்த ஹிஸ்டோகிராம் வருது. இந்த ஹிஸ்டோகிராம் வந்தோடனே செல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்னு அர்த்தம். இந்த பேண்ட் உள்ள வந்து இந்த ஹிஸ்டோகிராம் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா சரியா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சில ஏரியாஸ்ல வந்து நல்லாவே மாறும். அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ண போல தான் இருக்கும். பட் சில ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நல்லா வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி தரதோ இந்த இடத்துலயே பாருங்க. இது வந்து 0 லைனுக்கு மேலே போயிடுச்சு, ப்ளூ லைனுக்கு மேலேயும் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லுமே ரெட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல, இந்த மாதிரியான சேஞ்சஸ், இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வால்யூம், இது வந்து ஒரு வால்யூம் பேஸ்ட் இண்டிகேட்டர். ப்ளஸ் இது வந்து எப்படின்னா அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். ட்ரெண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோ அதுக்கு அவ்வளோ அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் செஞ்சு நம்மளால வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண முடியுமானா டெவலப் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறது தான் ரொம்ப முக்கியம். அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஏரியாவில் இந்த இடத்துல வந்து ஒரு ரெட்டு வருதா, ஸோ இந்த இடத்துல ரெட்டு வந்த உடனே நம்ம என்ன சொல்லி பார்ப்போம்னா, இந்த ஏரியாலையும் பாருங்க, இந்த ஹிஸ்டோகிராம் கீழே இருக்குல்ல இந்த ப்ளூ லைன், இந்த ஹிஸ்டோகிராம் இதுவும் வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த ப்ளூ லைன் கீழே இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஏரியாவில் வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இருக்கு. ஸோ இந்த ப்ளூ லைன் கீழேயும் இருக்கு, இதுவும் வந்து இந்த நல்லா டார்க் ரெட்டாக இருக்கு.
ஸோ இது ரெண்டுமே நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஷார்ட் போகிறோம் ஓகே. பட் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறோம் அதான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், உடனே அடிச்சிருக்கு. எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவோம்னா லாஸ்டா இருக்க கிரே கேண்டில். எது லாஸ்டா இருக்க கிரே கேண்டில்? இதுதான் வந்து லாஸ்டா இருக்க கிரே கேண்டில். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிரீன் ஒன்று இருக்கு. ஸோ லாஸ்டா வந்து இந்த கிரே கேண்டில் தான் இருக்கு. என்ன பண்றோம், தூக்கி இந்த லாஸ்டா இருக்க இந்த கிரே கேண்டலுக்கு மேல நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறீங்க. இல்ல எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே பிடிக்கல அப்படின்னா கூட என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லாஸ்டா இருக்க கிரே கேண்டல் அதுக்கு மேல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்க இஷ்டம் இல்லைனா கூட இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம். அதாவது இந்த கிரே கேண்டலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நவ் யூ வில் எய்ம் ஃபார் 1:4 ஆர் 1:5. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1:4 1:5 எங்கேயோ போயிருக்குது. 1:5.5 வரைக்கும் கிட்ட போயிருக்கு. இல்ல 5.5க்கு மேலேயும் போயிருக்கு. 1:6 வரைக்கும் போயிருக்கா. இதெல்லாம் ஐஆர் ஸ்ட்ராட்டஜி தான். 1:6 1:7 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எய்தர் நீங்க 1:5 அப்படி நீங்க வெளியே வரலாம். இந்த இடத்துல வந்து நான் 1:4 இல்ல 1:5ல வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு நான் வந்து டோட்டலா வந்து மார்க்கெட்டை ரன் பண்ண விட போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வெளியே வரலாம்னா திரும்ப இது வந்து எப்போ கம்ப்ளீட்டா ஒரு கிரீனா ஒரு டார்க் கிரீனா மாறுதோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீனா மாறுது இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியால ஒரு டார்க் கிரீனா வருதுன்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 1:4.2 1:4.5 வரைக்கும் வரும். ஸோ இந்த ஏரியாவில் வரும்போது நீங்கள் ஒரு 1:4 1:4.5 வரைக்கும் எடுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிஸ்க் ரிவார்டே வச்சுக்கோங்க. நான் 1:4 இல்லை 1:5 1:5 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து தாராளமாக வைக்கலாம். குறிப்பாக ஒரு கோல்டு மாதிரியான ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து ஒரு யூரோ யூஎஸ்டியில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம் வைக்க முடியாது. ஒரு கோல்டு மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைக்கணும். அதாவது 5 ட்ரேட் லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, தொடர்ந்து 5 ட்ரேட் லாஸ் ஆனா பரவாயில்ல, 6வது ட்ரேட் வின் ஆச்சுன்னா நீங்க விட்ட லாஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துருவீங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த ஹிஸ்டோகிராம் வந்து நல்லா டார்க் கிரீனா இருக்கணும். இது டார்க் கிரீனா இருக்கும்போது இதுவும் வந்து நல்ல ப்ளூ லைனுக்கு மேல இருக்கு. இந்த இடத்துல ப்ளூ லைனுக்கு மேல இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னா இம்மீடியட்டா நீங்க வந்து இந்த இடத்துல லாங் போறீங்க. லாங் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்க போடுறீங்க, இந்த லாஸ்டா இருக்க ஒரு கிரே கேண்டல், இந்த லாஸ்டா இருக்க கிரே கேண்டல் கீழே இந்த இடத்துல போட்டுடுறீங்க. இந்த இடத்துல போட்டு நவ் யூ வில் எய்ம் ஃபார் 1:5. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:5 வந்து வரல. ஸோ கேட்கலாம், ஐயோ எனக்கு இந்த இடத்துல 1:5 வரலையே, திரும்ப இந்த இடத்துல போயிட்டு தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல நீங்க வந்து எப்படி வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நல்ல கிரீன் கேண்டல் வந்துருச்சு, டார்க் கிரீன், அதுக்கப்புறம் லைட் கிரீனா வருது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிரேவா இருக்கு. கரெக்டா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபுல் கிரேவா இருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இன்னொரு ஒரு டார்க் கிரீன் கேண்டல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல டார்க் கிரீன் கேண்டல் வந்துருச்சு. வந்த உடனே நீங்க எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்க, இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நீங்க லாங் போயிருந்தீங்க. லாங் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்களே, இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸை இப்போ நீங்க அழகா இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், அழகா வந்து ஸ்டாப் லாஸை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு மூவ் பண்ண உடனே நீங்க திரும்ப வந்து இப்போ ட்ரையல் ப்ராஃபிட்ல வந்துட்டீங்க. இந்த ட்ரேட் வந்து இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு. கரெக்டா. இந்த ட்ரேட் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆயிடுச்சு. திரும்ப அது வந்து நீங்க 1:4 அடிக்குது இல்ல 1:5 அடிக்குது, வெயிட் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் இது வந்து இப்போ வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன போயிருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. மார்க்கெட் வந்து அப்படியே வந்து கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல டோட்டலா மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சு கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்குது. இது வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேடா இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குது. என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல வந்து லாங் போறீங்க. இது வந்து இன்னொரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும், அதையும் சொல்றதுக்காக இந்த இடத்த நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு கீழே லாஸ்டா இருக்க கிரே கேண்டல் எது, இதுக்கு கீழே நீங்க இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டுடுறீங்க. கரெக்டா. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க இப்போ நவ் யூ ஆர் எய்மிங் ஃபார் அகைன் 1:4 1:5 அப்படின்னு சொல்லி எய்ம் பண்றீங்க. இந்த இடத்துல எய்ம் பண்ணும்போது ஒரு கிரே கேண்டல் வருது. ஒரு கிரே கேண்டல் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு கிரே கேண்டல், அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டல் வந்தா பரவாயில்ல. இல்ல எனக்கு உடனே வந்து ஒரு ரெட் கேண்டல் வந்துருச்சு. கிரே கேண்டல் வருது பட் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ரெட் கேண்டல் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரேடை வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணணும்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு இடத்துல படிச்ச ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாப் லாஸ் வந்து அவங்க எந்த இடத்துல போடுறாங்கன்னு சொல்லி கிளியரா சொல்லல. ஸ்டாப் லாஸ் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் இந்த இடத்துல போடுறத கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சேன். அதாவது ஒரு கிரே கேண்டல் வந்துன்னா அந்த கிரே கேண்டல் கீழே ஸ்டாப் லாஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோ போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியுது. இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும், நல்லா சூப்பரா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்துட்டு போகலாம்.
பட் ஸ்டாப் லாஸுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணும்போது கூட இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க இந்த கான்செப்ட், இந்த ஸ்டாப் லாஸ் கான்செப்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய ட்ரேட்ஸை வந்து பெரிய லாஸஸ்லேருந்தே கம்மி பண்ண முடியும். நம்மளோட ப்ராஃபிட் ஃபேக்டர் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜியில் எனக்கும் பெருசாக வந்து ஒரு அபிப்பிராயம் கிடையாது. பட் ஸ்டாப் லாஸ் ஏரியாஸ் வந்து பக்காவாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் செட் ஆகுது. அதில் வந்து டவுட்டே இல்லை. நல்ல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஏரியாஸ் உள்ள ஸ்ட்ராட்டஜி. அது வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது இந்த கிரே கேண்டல்ஸ் நல்லா இருந்ததுனால அந்த கிரே கேண்டல்ஸ் கீழே நான் ஸ்டாப் லாஸ்லாம் போடும்போது ட்ரேடை வந்து இன்னும் தட்டி 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 மேலே எடுத்துகிட்டு போகிறதோ, ஒரு ட்ரேடை வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து வளர்க்க முடியுது. நம்மளுக்கு ட்ரெண்ட் நல்லா செட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் நல்லா செட் ஆகுது, திரும்ப இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணுறோம், அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். அது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நல்லாவே இருக்குது. சரி, ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.